எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இருக்கிறோம் அண்ணா. हुक्मरानी से हाफिज भाव से ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். என்ன நடக்குது? என்ன நடக்குதுங்க? எங்க போகுது என் நாடு எங்க போகுது? கட்சியே ஆரம்பிக்காதப்ப இந்த கூட்டத்தில் மூஞ்சில கட்சி கட்டிட்டு வந்து உட்காருவாங்க. ஆனா கட்சி ஆரம்பிச்ச உடனே அவ வரமாட்டாங்க. அவர்களை நீங்க புரிஞ்சுக்குங்க. $200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு நாட்டுக்கு சேவை செய்ய வந்தா மக்களுக்கு சந்தோஷம். அதனால எனக்கு என்ன சந்தோஷம்? அண்ணே, என் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஓடுற நரம்புகள் கொடுக்கிற சந்தோஷத்தை நான் மட்டுமே அனுபவிக்கணும். சுயநல சுடர்லையா இருக்கானே. ரோல் பண்ணி த்ரோல் பண்ணி சிரிக்க வைப்போம். மச்சான் திருந்தாத தற்குறிகளை நொங்கெடுப்போம். அங்க ஏதாவது சண்டை நடக்குதா? ஏதோ ஒரு பைத்தியம் மாடியில இருந்து கீழே விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். அதான் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காங்க. அப்ப சரி, நான் ஈவினிங் கூப்பிடுறேன். ஐயோ, நீங்க வச்சிடாதீங்க, நீங்க பேசுங்க பேசுங்க பேசுங்க. அடுத்தத படத்தோட ஹீரோ விஜய் தன்னோட கடைசி படத்தை யாருமே மறக்க முடியாத மாதிரி நடிச்சிருப்பாருன்னு எதிர்பார்த்தா எவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மறந்துடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு படத்துல நடிச்சு வச்சிருக்காரு. சும்மா ஏதோ கண்ணா பண்ணா எடுத்து வச்சிருக்காங்க. சும்மா சொல்றேன், ஃபன் பண்ணி வச்சிருக்காங்கண்ணா. சத்தியமா படம் நல்லா இல்ல. விஜய் வருஷனோட விவேகம் இது, அவ்வளவுதான். ஃபுல் ஃபைட்டு தான் தல, வேற எதுவுமே கிடையாது. ஃபைட்டு கூட இல்ல தல, சரியான ஃபன்னா இருக்கு தல. சத்தியமா தூக்கம் தான் வருது. பாட்டு கூட முடிந்தாரு பாவம். ஆக்ஷன், டான்ஸ், ரொமான்ஸ், எமோஷனல் சீன், பஞ்ச் டைலாக்னு தன்னோட கடைசி 5 படத்துல என்ன பண்ணாரோ அதையே தான் ரிப்பீட் பண்ணி வச்சிருக்காரு. சலிப்பு. விஜயோட சினிமா வாழ்க்கை இப்படி முடியும்னு நினைச்சு கூட பார்க்கல. பின்னாடி வருவாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. படம் முடியறதுக்கு முன்னாடி ஓடி வந்துட்டோம் பாருங்க. பாட்டு இன்னும் ஓடிட்டு தான் இருக்கு, முடியல. தளபதி தான் ப்ரோ நல்லா இருக்காரு. படம் ஒண்ணும் இல்ல ப்ரோ. அயோக்கிய பெருவிழா தாவைக்காவுடைய அமைச்சர், எம்எல்ஏ இவங்க புள்ள அப்படி சொல்லி உட்கார்ந்து அழுதுகிட்டு ரீல்ஸ் போட்டுருக்காங்கடா. முதல் முட்டாள இந்த ஊர்ல தானே பாக்குறேன். பையன் நம்மள புகழ்றான் போல இருக்கு. ஒரு திரையில நடிக்கிற ஒரு கதாநாயகனுடைய படம் இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கிறாரு, ரிலீஸ் ஆகுற அந்த படத்தை பார்த்துட்டு போவாங்கன்னா உட்கார்ந்து அழுகுறாங்கடா. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. ஒன்னே ஒன்று மட்டும் விஜய் ரசிகர்களை கேட்டுக்கிறேன். இந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது மனசாட்சியோட சொல்லுங்க, இந்த படம் நல்லா இருந்துச்சான்னு சொல்லிட்டு. தயவு செய்து கேட்கறேன். நீங்க நல்லா இருந்துச்சுன்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஏன்னா மக்கள் ஆல்ரெடி பார்த்தாச்சு, காரி துப்பிடுவாங்க. அதனால யோசிச்சு சொன்ன எதா இருந்தாலும். கேசரி மொக்க படம், கேசரியா மொக்க படம். அப்ப இதை நீங்க என்ன மாதிரி இது என்ன இது அநியாயமாகுது. தாவேக்காவுடைய அன்னைக்கு தலைவராக இருந்த விஜய் வந்து கரூர் வரும்போது 41 பேர் கொடூரமா கொல்லப்பட்டாங்கடா. நசுக்கி பிதுங்கி செத்து போனாங்கடா, பச்சளம் குழந்தைகள் உட்பட. எந்த தாவேக்காவுடைய பொறுப்புல இருக்கக்கூடிய நிர்மல்குமாரோ, புசி ஆனந்தோ, அமைச்சர்களோ இப்ப இருக்கக்கூடிய எவனாவது உட்கார்ந்து அழுதாங்கடா. போராட்டம் பண்ணிருக்கான். தாயோட என்ன பண்றாங்க?
அந்த நேரத்தில் திமுக கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செந்தில் பாலாஜி வந்து உட்கார்ந்து அழுத மாதிரி ஒரு வீடியோ போட்டது போல ட்ரோல் பண்ணி விட்டாங்கடா, நடிக்கிறாங்கன்னு சொல்லி. அப்ப நடிக்கிறாங்கன்னு சொல்லி ட்ரோல் பண்ணி விட்டோமாங்க. இன்னைக்கு என்னடா, உன் ஆத்தா சாவலடா, உன் அப்பன் சாவலடா, உன் அக்கா தங்கச்சி சாவலடா, இந்த இனத்துக்காக மக்களுக்காக விடுதலை போராடி சென்ற மாபெரும் தலைவர்கள் சாகலடா. ஒரு நடிகன் நடிச்ச படத்தை பார்த்துட்டு அமைச்சருக்குள்ள வாழ்றாங்கடா. தரங்கட்ட கூட்டமா, தற்கொலை கூட்டமா. இந்த தற்கொலை கூட்டத்துக்கு நடுவுல அமைச்சர்கள் எல்லாமே திரை மோகத்துல இருந்தா வெக்கக்கேடா இருக்கு, வேதனையா இருக்கு, அவமானமா இருக்கு. இது நாடா? இந்த நாட்டுல வாழ்றது என்னன்னு புரியல. தயவு செய்து எங்கேயா கொண்டு போய் நான் விட்டுருங்க. என்னால வாழ முடியல. தமிழனா பிறந்து சாபத்தான் தோணுது. இல்லைன்னா இவங்க நான் இதான் பண்ணாலும் பண்ணி போடுவோம் எனக்கு தோணுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம வாய்ஸ் ஓவர் வாத்தியார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.